சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசித்து நாம் கடந்து செல்வோம். சகரியா 9, 11, 12. ஆமா. உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் அல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை சொல்லுங்க, என்னுடையவர்கள் நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இங்க நல்லா கவனிங்க, ஒரு 5 நிமிஷம் மெசேஜ் தான், நிறைய இருக்கு. நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா சகரியா புஸ்தகத்தை படிங்க. அதுக்காக மற்ற புஸ்தகம் வேண்டாம்னு சொல்லவில்லை. ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. யோபுல துன்பத்தின் வேதனையோட உச்சநிலை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் ஊழியம் எப்படி செய்வதுன்னு படிக்கலாம். ஏன்னா நான் நிறைய பாஸ்டர்கிட்ட போய் கேட்பேன். இத்தனைக்கு 3 வருஷம் பைபிள் காலேஜ், ஈவினிங் காலேஜ் முடித்தவன். நானும் என் மனைவி முடிச்சிருக்கோம். ப்ளஸ் நான் அந்த டைம் நான் சிவில் இன்ஜினியர், பில்டிங்லேயும் பயங்கர பிஸியாக இருப்பேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் ஓடி போய் சாயந்தரம் காலேஜ் அட்டன் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். 50 பேர் போய் ஜாயின் பண்ணி கடைசியாக வெளியே பட்டம் வாங்கிட்டு வரையில் 3 பேர் தான் இருந்தோம். அது கலந்துட்டு போயிடுச்சு. ஆனால் நான், என் மனைவி, இன்னொருத்தர் ஜான் பிரதர்னு ஒருத்தர் வருவார். இங்கே உறுதியாக நின்னவங்க தான் நாங்கள் இப்போ பாஸ்டராக இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் ஜவர் சாமியில்கிட்ட ஊழிய பயிற்சி போயிருந்தோம். என் கூட 10 பேர் எங்கள் மாமனார், என் நண்பர்கள் எல்லாம் வந்தாங்க. அப்போவே அவர் சொன்னார், இத்தனை பேர் 400 பேர் இருக்கிறீங்க, இதில் யார் தான் ஊழியம் பண்ணீங்கன்னு தெரியல அப்படின்னாரு. கடைசியில் பார்த்தா எங்கள் 10 பேர்த்தில் நான் ஒருத்தர் தான் ஊழியம் பண்ணுறேன், யாருமே பண்ணல. இதெல்லாம் அவனவன் ஒன்று தேவனுடைய அழைப்பு, 2 உங்கள் ஆர்வம், கர்த்தர் பெயத்தில் வைத்த அன்பு. அதுதான் உங்களை அந்த நிலைக்கு கொண்டு போகுமே தவிர எல்லாரையும் கொண்டு போயிடாது. அதையும் சொல்லிடுறேன் நான். அல்லேலூயா. ஒரு சாட்சி சொல்கிறோம், நான் வெளிப்பாடை வாங்கிட்டேன் அப்படின்னா அவங்களுடைய ஏக்கமும் தாபமும் தான் தேவனையே கொண்டு வந்து பரலோகத்தை கொண்டு வந்து கீழே இறக்கிடும். உங்களுடைய வாஞ்சை இருக்கு பாருங்க, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. உங்க வாஞ்சை கர்த்தர் பேரில் இருக்க ஏக்கமும் பரலோகத்தை கீழே கொண்டு வந்துடும். வேற ஒண்ணுமே இல்லை. பெரும்பாலுடைய ஸ்திரீயோடைய அவருடைய விசுவாசம் என்ன பண்ணுச்சுங்க, இவரை குனிஞ்சு பார்க்க வச்சிருச்சா இல்லையா? நான் இயேசுவை பரலோகமாக பார்க்குறேன். அவளுடைய கிரியை எப்படி என்ன பண்ணிடுச்சு, இவரை யார் என்னை தொட்டதுன்னு பார்த்து பரலோகம் குமிஞ்சிருச்சா இல்லையா? அதே மாதிரி கானானிய ஸ்திரீ வீட்டுக்குள்ளே போய் அவருக்கு நாய் தின்னுமே அப்படின்னு உட்கார்ந்தல்ல, அவளையும் என்ன பண்ணிடுச்சு பரலோகம்? ஏம்மா பார்த்துருச்சா இல்லையா? சரி, கீழே இருந்தால் தானே பார்க்கும் அப்படின்னு பார்த்தா அந்த சகேயு அவன் மேலே பார்த்து சொன்னாரா இல்லையா? கீழே மட்டும் இல்லைப்பா, பரலோகம் மேலேயும் பார்க்க வச்சிருச்சு. சகேயுடைய விசுவாசம் ஒன்றே ஒன்று என்ன தெரியுங்களா? அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் எப்படிப்பட்டவரோ சொல்லுங்க, எப்படிப்பட்டவரோ உங்களுக்குள்ள இயேசுவை எப்படிப்பட்டவரோன்னு ஆராய பழகிடுச்சு. நான் சொல்கிறேன், நீ இருக்கிற இடத்துல நீ தான் ஆசீர்வாதம். ஏன் இன்னைக்கு ஊழியக்காரன் எதிர்பார்க்காம காசுகளும் பணங்களும் அவனை குமிச்சு பணத்தை அவனுக்கு ஒரு பொருட்டாக நினைக்காம அவனை உயரத்தில் கொண்டு போய் வைக்கிறான் தெரியுங்களா? அவன் உள்ளத்தில் ஒன்று இருக்கு, அவன் எப்படிப்பட்டவரோன்னு. இது ஊழியக்காரனுக்குன்னு கிடையாது, விசுவாசி, குடும்பம், பிள்ளைங்க, குழந்தை எல்லாருக்குள்ளேயுமே அவர் எப்படிப்பட்டவரோன்னு மட்டும் பண்ணிட்டா பரலோகம் மேலே பார்த்து சொல்லி, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து. அவன் கேட்கல. இந்த 3 நீங்கள் மறந்துடாதீங்க. எதை பாஸ்டருக்கு இந்த குடும்பத்தை பிடிச்சிருச்சு, பாஸ்டர் இந்த குடும்பம் ரெகுலராக வருது, நமக்கு ஹெல்ப்பாக இருக்காங்க, அவங்க மேலே பேச வச்சார். இன்னும் காணிக்கைக்கே நான் சொல்கிறேன் பாருங்களேன், இன்றைக்கி மெசேஜ் விட்டுருங்க, காணிக்கைக்கே நான் சொல்கிறேன் பாருங்களேன். சபைக்கு 2 காரியத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை புரிஞ்சுக்காம பாஸ்டருக்கு காசு தேவைப்பட்டுருச்சாட்டிருக்கு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், 10 வருஷமாச்சு என்னுடைய அப்பனுக்கு நன்றி சொல்கிறேன். யாருக்கிட்டையும் எந்த காரியத்தையும் காசு எதிர்பார்த்து அவங்க கொடுப்பாங்களா இவங்க கொடுப்பாங்களான்னு நான் என் மனசில் ஏங்கி கையேந்தி ஒரு காரியத்தையும் நிற்கல. அதுக்கு சாட்சியான ஒரே குடும்பம் இந்த குடும்பம். தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அலங்காரம் செய்கிறதுனால நாங்கள் கேட்க மாட்டோம். இமிடியட்டாக நானும் என் மனைவி பிளான் பண்ணுவோம், டப்புன்னு போயிடுவோம். அது எப்படியோ ஒரு பக்கம் காசு வந்துடும், நாங்கள் ரெடி பண்ணிடுவோம், எங்ககிட்டையும் கொடுத்துருவார் ஆண்டவர். யாருக்கிட்டையும் உங்கள் காணிக்கு இருக்கான்னு இருக்க மாட்டோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அப்படி எனக்கு தேவை உள்ளவனாக இருந்தால் நான் மாதம் வாரம் காணிக்கை பெட்டி திறக்கணும். நான் என்ன தெரியுங்களா, 4 மாதத்துக்கு ஒரு தடவை தான் திறக்கிறேன். அப்போ இத்தனை தேவை சந்திக்க வேண்டாமா? இத்தனை 4 மாதம் தேவையை அங்கே இருக்கிறத சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் 1 ரூபாய் கடன் இல்லாமல் கர்த்தர் சகலத்தையும் பரிபூர்ணப்படுத்துவார்.
எல்லாம் சாட்சி. கேளுங்க, யாரை வேணாம். இன்னும் யாருக்கு தெரியும் தெரியல. முத்துலட்சுமிக்கு தெரியலாம், இந்த தங்கராஜ் இருக்கிறாரு அவருக்கு தெரியலாம், எஸ்தருக்கு தெரியலாம். யாருக்கிட்டையும் நாங்கள் போய் தம்பி தான் செலவு பார்த்து அவங்களாம் மனம் வந்து தங்கராஜ் வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் பண்ணுவார். வேறு யார் நான் விட்டுற போகிறேன்? பியூலா சிஸ்டர்லாம் வந்து எப்படி தெரியுங்களா, கொஞ்சம் கூட எந்த டயர்டு பார்க்க மாட்டாங்க. ராத்திரி நாங்கள் எத்தனை மணி மட்டும் இருக்கணுமோ இருந்து எங்களுக்கு பணிவிடை செஞ்சுட்டு தான் போகும். இப்படி நிறைய இருக்கிறாங்க. அவங்களாக கொண்டு வந்து கொடுக்கறதும் இருக்குது, எத்தனையோ இருக்குது. ஆனால் நாங்களாக கொண்டு வந்து உங்களை கேட்கறது இல்லை. அப்போ அந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவர்கிட்ட கர்த்தர் பேர்லங்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து வைக்கணும். வச்சுட்டு நம்ம செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். அவர் அதான் சொல்கிறாரு பாருங்க, இந்த இடத்துல தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டு இருக்கிற அப்படின்னா அவ்வளோ உபத்திரவத்தில் சிக்கிட்டு இருக்கிற உங்களாங்கிறாரு. அதை தான் உபத்திரவங்கிறாரு. தண்ணியே இல்லை, ஆனால் ஒரு குழிக்குள்ளே கிடக்கிறையா, அடைப்பட்டுக்கிற உன்னுடையவர்களாமா. அதாவது நீங்கள் மட்டும் இல்லையா, உங்கள் குடும்பமே அந்த சிக்கலில் இருக்குங்கிறாரு. இருக்கிற நான் என் உடன்படிக்கைன்னு எழுதியிருக்கா, உன் உடன்படிக்கைன்னு எழுதியிருக்கா? உன் உடன்படிக்கையின். அப்புறம் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. யாருடைய உடன்படிக்கை ரத்தத்தில்? உங்க உடன்படிக்கை ரத்தமாமா. உடன்படிக்கை ரத்தம் சிந்தினவர் யாரு? இயேசு. ஆனா இங்க என்ன எழுதியிருக்கு? உன் உடன்படிக்கையின் ரத்தம். இது எந்த புஸ்தகம்? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாட்டில் நீங்க தானே ரத்தம் சிந்தினீங்க. போய் ஆட்டுக்கடாவை கூட்டிகிட்டு போவோம், புறாவை கொண்டு போகவும் ரத்தம் சிந்தினீங்களா. அதனால் சொல்கிறாரு உன் உடன்படிக்கையின் ரத்தத்தைங்கிறார். புதிய ஏற்பட்ட உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறாரு, என் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே உங்களை கழுவி உங்களை நான் பரிசுத்தப்படுத்தி உங்களை நீதிமான் என்று நான் மாறிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துணுக்குகளில் குழப்பம் வரும், ஆனால் கேட்க மாட்டோம். தெரிஞ்சு வச்சுக்கலாம். பழைய ஏற்பாட்டில் உன் உடன்படிக்கையின் ரத்தம்னா நான் கொண்டு போன ஆட்டோட ரத்தம், நான் கொண்டு போன மாட்டோடைய ரத்தம், அந்த ரத்தத்தில் விடுதலை பண்ணுவேங்கிறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு என் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே உன்னை நான் விடுதலை ஆக்குவேங்கிறார். அப்புறம் அதுக்கப்புறம் அவருடைய வசனங்கள் பவுல் மூலமாக புஸ்தகமாச்சு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஏன்னா நான் ரத்தம் சிந்திக்கிட்டேன், முடிஞ்சு போச்சு. இப்போ உடன்படிக்கை என்ன ஆகி போச்சு? முடிஞ்சிருச்சு. முடிஞ்சுதான் முடியல. நீங்களே தெரிஞ்சுக்கணும் நல்லா. புரியலன்னா நின்று ஓடக்கூடாது. தாத்தா வந்துட்டார், அப்பா வந்துட்டாருன்னு நின்று அங்கில் எனக்கு புரியல இது அப்படின்னா நான் விளக்கம் கொடுப்பேன். புரியாமல் மட்டும் எந்திரிச்சு போகக்கூடாது, எல்லாரும் தான். ஆமாம். உன் உடன்படிக்கை ரத்தம்னா நீ கொண்டு போன ஆடு மாடு கட் பண்ணி அந்த ரத்தத்தை பலிபீடத்துலலாம் சிந்திருப்பீங்கள்ல, அந்த ரத்தத்தின் நிமித்தம் உன்னை விடுதலை பண்ணுறேன். ஆமேன்னு சொல்லிடுங்க. புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது சொல்கிறாரு என் ரத்தத்தின் உடன்படிக்கையினால ஒரு ரத்தம் சிந்தி உடன்படிக்கை பண்ணுறாரு. என்ன உடன்படிக்கை பண்ணார்? அவங்களுக்காக நான் கிரயம் செலுத்துகிறேன்னாரு. சிலுவையில் ரத்தம் சிந்தி கிரயம் செலுத்தினார். அப்போ என்ன பண்ணிட்டீங்க? பாவமாக இருந்த, சொல்லுங்கள், பாவியாக இருந்த என்ன, சொல்லுங்கள், என்ன அவருடைய ரத்தத்தால் என்னை நீதிமானாக மாற்றிட்டார். கையை தட்டியிருப்பாங்களா? ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு தடவை சொல்லுவோமா? புதிய ஏற்பாட்டில், இது பழைய ஏற்பாட்டில். நீங்கள் இந்த பழைய ஏற்பாடை படிக்கல என்ன பண்ணணும்? அந்த கண்ணோட்டத்தில் தான் படிக்கணும். உடனே புதிய ஏற்பாட்டை கொண்டு வந்து இதில் நுழைக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி நிறைய பிரச்சனையும் தப்புக்குள்ளே நடக்கிறது அதுதான். புதிய ஏற்பாட்டோட உடன்படிக்கையை கொண்டு வந்து என்ன பண்ணிடுறான்? பழைய ஏற்பாட்டு இது ஏன் உன் உடன்படிக்கைன்னு சொன்னார் அப்படின்ட்டு கிடப்பான். குழம்பிக்காதீங்க, என்ன டவுட்லாம் கிளியர் பண்ணுவோம். உன் உடன்படிக்கை. அப்போ அந்த ரத்தத்தை பழைய புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்தோன்னு என்ன ஆகி போச்சு? ஆடு மாடு வெட்டுற ரத்தத்தைலாம் நிறுத்திக்கிட்டு தான் சொந்த ரத்தத்தை சிந்தினார். நீதி அறியாத என்ன, சொல்லுங்க, நீதிமான் ஆக்கிட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள் நீதிமான்? இந்த விசுவாசம் வேணும். அதுக்கும் விளக்கம் தரேன். நீதிமான், நீ நீதிமானா மாறிட்டதுனால, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால பாவம் அறியாத அவர் என்னவாயிட்டாரு? கையை தட்டிரு. இயேசு பாவியாயிட்டார் அப்படின்னாலும் ஒருத்தன் அதுக்கு எதிர்ப்பு சொல்றான். எப்படி நீ இயேசுவை பாவின்னு சொல்ல முடியும்? நம்ம மெசேஜே பார்த்து ஒருத்தன் கேட்குறான், எப்படி பாவின்னு சொல்ல முடியும்? அவர் பரிசுத்தர், அவர் யார்? பிதாவுடைய ஒரே பேரான குமாருங்களா? இது சத்தியம் அறியாதவர்கள் குழப்பிக்கொள்ளுகிற ஒரு விஷயம். அவனை கொண்டு வந்து சபையில் உட்கார வைக்கணும். நீங்க கேட்கும்போது திணறாதீங்க. நம்ம பாவத்தை போக்க வந்த இயேசு கிறிஸ்து
பாவமே அறியாத பரிசுத்த கண்ணன், சுத்த கண்ணன், அவரு எனக்காக என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார் பாவத்தை. இது எங்க நடந்தது? யோவான் ஸ்நானன் யோர்தான் நதியில இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் ஞானஸ்தானம் கொடுக்குறான். அதில் ஒரு பெரிய ஸ்டோரி, டைம் இல்லை, விட்டுருங்க, முடிச்சிடலாம். அவர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், நீங்கள் நான் உங்ககிட்ட இருக்க நீங்கள் எங்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கலாமா? படிச்சிருப்பீங்க. அப்போ அதுக்கு அவர் என்ன சொன்னார்? இயேசு, இது இப்போ வேலையாக இருக்கிறது, இடம் கொடுங்கிறாரு. இதுக்கெல்லாம் ரகசியம் இருக்குது. கர்த்தருக்கு சுத்தமாக ஒரு வாரம் பார்ப்போம். இப்போ நீ இடம் கொடுன்னொடனே உடனே அவன் ஞானஸ்தானம் கொடுக்குறான். இதோட உடன்படிக்கை பெரிய உடன்படிக்கை. அதனால தான் யோவான் ஸ்நானன் ஏற்றுக்கிட்டு உடனே ஞானஸ்தானம் கொடுத்துட்டான். கொடுத்தப்ப அவனுக்கு தெரியல. கொடுத்தப்ப அவனுக்கு என்ன தெரியல? இவர் எதுக்கு எடுக்கிறாருன்னு தெரியல. அவரே பரிசுத்தம், இவர் எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தாரு அப்படின்னு அவன் விட்டான். அடுத்த நாள், நீங்கள் யோவான் 2ன்னு நினைக்கிறேன், யோவான் 2 3 29 மறுநாளிலே, நல்லா கவனிங்க, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, நல்லா கவனிங்க, இயேசு, நீங்கள் புக்கை பார்க்காட்டிங்க பரவாயில்ல, என்னுடைய செய்தி கேளுங்க, டைம் இல்லை, 2 நிமிஷம் தான் முடிச்சிடறேன். மறுநாளிலே அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுநாளிலேங்கிறான். அதாவது யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் கொடுத்து அடுத்த நாள் கொடுத்தாச்சு. அடுத்த நாள் பார்க்குறான், அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இது அடுத்த நாள் வரை அவன் பார்க்கல. ஆனால் மறுநாளில் உட்கார்ந்துட்டு இருக்கான். யார்? யோவான் ஸ்நானன், அவனுடைய சீஷர்கள் ஆத்தங்கரையில் உட்கார்ந்துருக்காங்க. மறுநாளிலே இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டுனாக்கா அங்கே வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரத்தில் கண்டு, இப்பதான் இவனுக்கு கண்கள் திறக்குது. யாருக்கு? யோவான் ஸ்நானனுக்கு கண்ணு திறக்குது, ஞானம் வெளிப்படுது. அடே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டிங்கிறான். இப்பதான், நேற்று கொடுக்கும்போது அவன் கண்கள் திறக்கல. மறுநாள் தான் தெரியுது. எல்லாம் ஞானஸ்தானம் தலையில் கை வைப்பாங்க. இதுக்கு ஏன் கை வைக்கிறாங்க? அதுக்குள்ள அர்த்தம் இருக்கு. தலையில் கை வச்சு ஞானஸ்தானம் தண்ணி ஊற்றினோடனே என்ன ஆயிடுச்சு? அவர் பாவிங்கிற எண்ணத்தோட நிற்கிறாரு. உலகத்தின் ஒட்டுமொத்த பாவம் அவர் தலைக்கு மேலே வந்துருச்சு. அப்போ தெரியல. அடுத்த நாள் பார்க்குறோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாமா. இப்போ அவரை பார்க்கிட என்னவா தெரியுது? அவனுக்கு ஒரு பாவத்தின் உருவமாக தெரியுது. தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ அங்கே ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கொடுத்தோம், இங்கே அவருடைய ரத்தத்தை கொடுக்குறாரு. அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே அவருடைய ரத்தத்தை கொடுக்குறாரு. ரத்தத்தை கொடுக்கணும்னா பாவம் செய்யாதவன் கொடுக்க முடியாது. பாவி தான் ரத்தத்தை கொடுக்கணும். இதான் சட்டம், யூதர்களுடைய சட்டம். முதல்ல மனுஷனை கொடுக்க முடியாமல் இருந்தது, அதனால அவன் பாவத்துக்கு ஆட்டை கொடுத்தாங்க. இப்போ நம்ம பாவத்துக்கு ஆடு இல்லையாமா, இயேசுவே பலி கொடுக்குறாங்க. என் பாவத்திற்கு இப்போ ஆட்டுக்குட்டி வேணும்ல, அங்கே தான் இயேசுவாக மாறுறாரு. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி ஏதோ ஒரு பாவத்துக்கு வரணும்ல. அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கணுன்னா வாசாரியன்னு கேட்பான். சரி, யாருடைய குடும்பத்துக்குப்பா? எங்கள் குடும்பத்தோட பாவத்துக்குங்க, இந்த வருஷம் செஞ்சதுங்க, நம்ம தான் மாதம் டெய்லி செய்கிறோமா அப்படின்னோடனே அப்படியே ஆட்டுக்குட்டி கொண்டு வந்தியா? அப்போ பாவத்துக்கு என்னது? ஆட்டுக்குட்டி. இப்போ உலகத்தில் சத்துருக்கிட்ட பரலோகம் போக முடியாமல் இருக்கிறதுக்கு என்னுடைய பாவம். இப்போ எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வேணும்னா, இல்லைங்க, உலகத்துக்கு ஒட்டுமொத்தமாக நான் தான் ஒரு ஆட்டுக்குட்டின்னாரு. அது எப்போ யோவான் ஸ்நானனுக்கு தெரியுது? அடுத்த நாள் தெரியுது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து, பாருங்க, உலகத்தின் பாவமாமா சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி வருது எங்கிட்டேங்கிறான். அப்போ தான் அவன் கண்ணு தெரிஞ்சுது. இப்போ இவருடைய ரத்தம் சிந்தனம். இந்த ஆட்டுக்குட்டி இப்போ பாவத்துக்கு பலி கொடுக்க ரெடி ஆயிடுச்சு. அதில் இருந்து ஊழியம் ஸ்டார்ட். போதிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு 33 வயசில் நேராக போய், ஏன் 33? அதுக்கெல்லாம் கதை இருக்குது. 30 தான் ஊழியம் செஞ்சார். ஏன் 30 ஊழியம் செஞ்சார்? அதுக்கும் கதை இருக்குது. 3 ஆண்டுகள் 3.5 ஆண்டுகள் ஆக்சுவலி 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து முடிச்சுட்டு சிலுவிலை தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்ததுனால அதாவது இன்னும் கலாத்தியரில் சொல்லுவார் தெரியுங்களா, சிலுவிலை 3:13 சொல்லுவார் பாருங்க. கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறதா. அப்போ இவர் சாபத்துக்குள்ளாயிட்டார். நம்ம பாவத்துக்கும் நம்முடைய சாபங்களுக்கும் பலியா மாறினால தான் சிலுவைக்கு இவர் தகுதியாயிட்டார். அங்கே தான் அவர் சிலுவையில் இருந்தார், ரத்தத்தை சிந்தினார். அந்த உடன்படிக்கை தனி.
இப்போ பழைய, அதனால தான் எபிரேயரில் நீங்கள் படிச்சீங்க 6ஆம் அதிகாரத்தில், நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் அதையவே சொல்லிட்டு இருக்காதீங்க. எதையே ஆற்றுப்பலி கொடுக்குறத அதை சொல்லாதீங்க. இப்போ வேற இருக்கு, நீங்கள் பூர்ணமாகணும். அப்போ பழைய நியாயப்பிரமாணத்தை பேசுகிறவங்க இன்னும் என்னவாகலை? பூர்ணர் ஆகலை. அப்போ புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்து பிரசங்கம் பண்ணுறவன் தான் பூரணருங்கிறாரு. அப்போ புதிய ஏற்பாட்டுக்குள்ளே தான் நாம் யோசிக்கணும். உன் உடன்படிக்கை புதிய ஏற்பாட்டுக்குள்ளே என் உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டுக்குள்ளே உன் உடன்படிக்கைன்ற அர்த்தம், புதிய ஏற்பாட்டுக்குள்ளே அவர் சொல்கிறாரு இது என் உடன்படிக்கைன்ற அர்த்தம். இப்போ ஒரு தடவை பலி கொடுத்துட்டார். அப்போ வேதம் சொல்லுது இனி ஒரு மரணம் இல்லை, இனி ஒரு பலி இல்லை, இனிமேல் பலி செலுத்துறது நமக்கு கிடையாது. இனி ஒரு முறை இயேசு வந்து பலியாவாரா? கிடையாது, அதெல்லாம் கிடையாது, முடிஞ்சு போச்சு, அந்த சப்ஜெக்டே க்ளோஸ், இனி அதை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டார். சரி, இப்போ அதை பார்த்தவன் கொஞ்சம் பேர் இருக்கான். ஆனால் 2000க்கு முன்னாடி நடந்த பார்த்தவன் இருந்தான். ஆனால் 2000க்கு அப்புறம் நானும் நீங்களும் பார்க்கலையே, 2024 நானும் நீங்களும் பார்க்கலையே இயேசுவே. அப்போ எனக்கு எங்கேங்க விடலை அப்படின்னா, அவர் எழுதி வச்ச சத்திய வசனத்தை அறிந்து கொள்ளுவது. இப்போ இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டிங்க, உடன்படிக்கை உன் உடன்படிக்கை என்ன, இது வந்து ஒரு சத்தியம். இப்போ நீங்கள் அறிஞ்சிட்டிங்க, பிசாசு சொல்லுவான் தெரிஞ்சுக்கிட்டாளா, அப்போ இவளை ஒன்றும் பண்ண முடியாது. அது விடுதலை எப்படி வருது பாருங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் எழுந்து நின்று ஹல்லேலூயா. நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவாரு,